Hey folks, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பார்ட்டை கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல இருந்து எப்படி நம்ம வந்து பேப்பர் டு 3D பிரிண்ட் பண்ணி அப்படிங்கிறது end to end ப்ராசஸ் பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். என்கிட்ட இருக்க இந்த பார்ட்டை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது என்ன பார்ட்னு பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா வந்து இந்த மைக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மைக்கை மவுண்ட் பண்றது என்கிட்ட தனியா ஸ்டாண்ட் கிடையாது. ஸோ நான் இந்த 3D பிரிண்ட் பார்ட்டை வந்து டிசைன் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட மொபைல் ஹோல்டர்ல இதை டேரக்டா இப்படி வந்து மவுண்ட் பண்ணிடலாம் அப்படின்றதா என்னோட பிளான். ஃப்ரம் ஐடியா மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு பிரிண்ட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிசைன் பண்ணுறது முன்னாடி பேப்பரில் ஸ்கெச் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவையானது வந்து ஒரு சிலிண்டர், அது மேலே வந்து ஒரு த்ரெட். ஸோ நமக்கு அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் தேவைப்படும், அந்த சிலிண்டரோட ஹைட், அந்த த்ரெட்டோட சைஸ் வந்து தேவைப்படும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மொபைல் மவுண்ட். இதுவுமே 3D பிரிண்ட் பண்ணது தான். இதோட ஹெட்ல தான் வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டயாமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18 mm வந்து வருது. அதோட ஹைட்டையும் வந்து மெஷர் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஹைட் தேவைப்படணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா 18 mm வருது. கோயின்சிடன்ஸ் த்ரெட் சைஸை பற்றி நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா Fusion 360 வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து Fusion 360 வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கேட் சாஃப்ட்வேர் வேணால் யூஸ் பண்ணலாம். வேற எந்த கேட் சாஃப்ட்வேர் பற்றி நான் வீடியோ மேக் பண்ணுன்றது கமெண்ட் போடுங்க, நான் அதை பற்றி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். Fusion 360 வந்து ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து ஷிஃப்ட் அண்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க, ஸ்க்ரால் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஆங்கிள் வந்து எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்க முடியும். அண்ட் மவுஸோட ஸ்க்ரால் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி மவுஸை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்க்ரால் வீல் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். எப்பவுமே வந்து நம்ம ஸ்கெட்சில் இருந்தால் ஆரம்பிப்போம். ஸ்கெட்சை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளேன்ஸ் வந்து இருக்கும். 3 பிளேன்ஸ் வந்து எப்பவுமே வந்து இருக்கும். நம்ம வந்து டாப் பிளேனில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ டாப் லைனில் வந்து நம்ம வந்து ஸ்கெட்சை வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து எடுத்துக்கலாம். சர்க்கிள் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு சர்க்கிளோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 18.5 கொடுக்குறேன். அந்த 0.5 எக்ஸ்ட்ரா எதுக்கு கொடுக்குறேன்னா என்னோட 3D பிரிண்டரோட டாலரன்ஸ்க்காக நான் வந்து அதை வந்து கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து 8 சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் டேரெக்டாக பாடிஸ் யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் நான் வந்து ஸ்க்ராட்சில் வந்து போகணுன்றதுக்காக 2D டைமென்ஷன்லேருந்து வந்து காட்டுறேன். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 mm வந்து அவுட்டர் வால் திக்னஸ் இருக்க மாதிரி ஆஃப் செட் வந்து வச்சுக்கிறேன் அந்த சர்க்கிளுக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2D டிராயிங் வந்து கிடைச்சிடுச்சு. இதை வந்து இப்போ 3Dயாக மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏரோ மார்க் வரும். இந்த ஏரோ மார்க்கை புஷ் புல் பண்ணிங்க அப்படின்னாலே அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். நம்ம சைட்லேயும் வந்து வேல்யூஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து அரௌண்ட் வந்து 17 mm வந்து என்ட்ரு பண்ணுறேன். அந்த 1 mm எதுக்கு விடுறேன்றதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து கிடைச்சிருச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இருக்குது. அடுத்து வந்து இதோட டாப் லைனில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதேமாரி சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் வந்து எடுத்துகிட்டு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடுக்கு வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து அரௌண்ட் நான் ஒரு 1 mm வந்து ஏற்றிக்கிறேன். ஏன்னா 18 mm டோட்டல் ஹைட் வந்து. ஸோ 1 mm வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக சிலிண்டர் எடுத்தும் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி நான் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணுறேன். இந்தமாரி பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்து வந்து நம்ம இதில் வந்து நர்லிங் வந்து கிரியேட் பண்ணோம். நர்லிங் ஏன் அப்படி வைக்கணும்னா ஸ்மூத்தாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கிரிப் இருக்காது பிடிச்சி டைட் பண்ணுறதுக்கு. நர்லிங் வந்து இந்தமாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துப்போம் கிரிப்புக்காக. அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை வந்து இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து வரைய போகிறேன். எந்தமாரி வரைய போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக வந்து ஒரு ஆர்க் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு 2 ஆர்க் வரைஞ்சிட்டு பாட்டமையும் அதேமாரி அதை வந்து ஒரு க்ளோஸ் பார்த்தா வந்து மாற்றிட்டோம். பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டா ஆர்க் வந்து நம்மளால் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெண்ட் பண்ணிவிட்டு கீழே அதேமாரி ஆர்க் பெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதேமாரி ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுறதுக்காக சர்க்குலர் பேட்டர்ன் போய்க்கிறோம். சர்க்குலர் பேட்டர்ன் போய் நம்மளோட ஸ்கெட்சை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். சென்டர் பாயிண்ட்டுக்காக சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எது அப்படின்றத வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து ரிப்பீட் பண்ணுவோம் அந்த பேட்டர்னை. இப்போ பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே 20 கொடுத்து பார்க்குறேன். எனக்கு வந்து 20 ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து அகைன் 50 கொடுத்துக்கிறேன். 50 கொடுத்து அது கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து அடுத்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாடிஸ் இருக்கும். இந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பாடிஸ் வந்து ஹைட் ஆகுறது அன்ஹைட் ஆகுறது வந்து வரும். உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் மட்டும் வேணும்னா நீங்கள் அதை ஹைட் பண்ணி டீட்டெயிலாக வந்து வியூ பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று நம்ம வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இதையுமே வந்து 18 mm வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு இதுவா வந்து கிளிக் பண்ணிட்டே போகணும். நீங்க வந்து அந்த ஆப்ஜெக்டை மட்டுமே பாடிஸே வந்து சர்க்குலர் பேட்டர்ன் வந்து கொடுத்து எடுத்துட்டு வர முடியும். அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஒண்ணுமே தனித்தனி பாடியா போகும். அப்படி நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன். இது கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஸ்கெட்சில் வந்து சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்து எடுத்துட்டு வந்தால் தான் பண்ண முடியும். இதை வந்து பாடியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் பாடிஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கெட்சில் வந்து கொடுத்துக்காங்க. நான் வந்து ஸ்கெட்சில் சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்துட்டேன். இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு அந்த நர்லிங் எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கிரிப் மாரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அண்ட் பாடிஸ் வந்து இங்கே வந்து டைம் லைன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டைம் லைனில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஒரு வீடியோ மாரி வந்து காட்டும். அதேமாரி நீங்கள் எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து லைவாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு இது இருக்குது. என்னது அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி பண்ணது ஆப்ஜெக்ட் இருக்குது அதுமாரி பார்த்துக்கோங்க. அதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூ பாடி வந்து கொடுத்துட்டேன். நியூ பாடி கொடுத்தா அப்படின்னா அந்த நர்லிங் பண்ணது எல்லாமே தனித்தனி பாடியாக வந்து வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி வேணாம். ஸோ அந்த மாதிரி த்ரெட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். அடுத்தது த்ரெட் கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த த்ரெட் வந்து என்ன சைஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக வந்து நான் ட்ரைபாடோட த்ரெட்லாம் என்ன சைஸில் இருக்குன்றத ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் வந்து வருது, 3/8 and 1/4 inch. ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1/4 inch தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 1/4 inch வந்து எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போயிட்டு ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த சர்க்கிள் வந்து நீங்கள் ரஃபாக வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம த்ரெட் டூல் கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த த்ரெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். நான் வந்து 3 mm வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm ஹைட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஏன்னா என்னோட மைக்கில் வந்து 5 mm டெப்த்துக்கு த்ரெட் இருக்கு. ஸோ நான் வந்து 5 mmக்கு வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு நியூ பாடியில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து த்ரெட் டூல் போய்க்கிறேன். த்ரெட் டூல் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைல் த்ரெட்டோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணணும். இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். நான் இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் மோல்டட்னு இருக்கும், அதை வந்து டிக் பண்ணீங்கன்னா த்ரெட் வந்து ஃபைன் ஷார்ப்பாக வரும். அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்வியாக வந்து வரும். நம்மளுக்கு ஃபைன் ஷார்ப்பாக இருக்க த்ரெட் தான் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபுல்லாகவே வந்து டிசைன் பண்ணி எடுத்துட்டோம். கரெக்டாக இருக்குது. இதுக்கு இப்போ கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் அப்பியரன்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன் வந்து வரும். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை டைப் பண்ணிட்டு அந்த கலரை வந்து ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களோட பாடிஸ்க்கு வந்து அப்ளை ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து பக்காவாக வந்து முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடலாம். ஏன்னா உங்ககிட்ட நெட் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா Fusion 360 வந்து கிளவுடில் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சு. ஸோ அதனால இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். அதேமாரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு STL தான் வேணும். அதேமாரி STL இம்போர்ட் பண்ணுறப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. STL ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் லொகேஷன் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தா இது லோட் ஆகிற நேரத்தில் வந்து நம்ம வந்து Cura வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நான் வந்து Cura வந்து ஸ்லைசிங் சாஃப்ட்வேராக யூஸ் பண்ணுறேன். வேறு ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் பற்றி வேணும் அப்படின்னாலும் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறேன். அதேமாரி வந்து ஃபுல் டுட்டோரியல் வேணும் உங்களுக்கு Fusion 360 அண்ட் Cura பற்றினாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா Cura வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. Cura ஓப்பன் ஆகுதுல அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரிண்டரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடணும். நான் வந்து Ender 3 Pro யூஸ் பண்ணுறேன். அதனால Ender 3 Pro வந்து செட் பண்ணியிருக்கேன். நாசில் பார்த்தீங்க அப்படின்னா 0.4 அண்ட் ஃபிலமெண்ட் பார்த்தீங்கன்னா PLA. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ப்ரொஃபைலையும் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் லொகேஷன்லேருந்து என்னோட ஃபைலை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து மவுஸை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இங்கே வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதேமாரி இந்த ஆரோஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டை வந்து பெட்டில் வந்து நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதேமாரி அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டை வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும். பெருசு பண்ணலாம், இல்லைனா சின்னது வந்து பண்ண முடியும். யூனிஃபார்ம் ஸ்கேலிங்கில் இருந்தால் யூனிஃபார்மாக வந்து நடக்கும். இப்போ நீங்கள் யூனிஃபார்ம் ஸ்கேலிங்கை வந்து எடுத்து விட்டு பண்ணீங்க அப்படின்னா எந்த டேரக்ஷனில் பண்ணுறீங்களோ அந்த டேரக்ஷனில் மட்டும்தான் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் X and Yல வந்து பண்ணுறேன்னா அதில் மட்டும் தனியாக வந்து நடக்கும். நம்ம வந்து யூனிஃபார்ம் ஸ்கேலிங் எடுத்து விட்டு 100% வச்சிடலாம். இது அடுத்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன். இப்போ தான் இப்படியே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட் வந்து ஒழுங்காக வருது, சப்போர்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிரிண்ட் வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் வந்து பண்ணியாச்சு. இந்த ஆப்ஷன் இதுக்கு. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு லேயர் ஹைட்டு இதெல்லாம் மினிமம் செட்டிங்ஸ், இன்ஃபில் இதெல்லாம் இருக்கும். நான் எப்பவுமே கஸ்டமில் வச்சுப்பேன். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டியூன் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபில் டென்சிட்டி வந்து 30% வச்சிருக்கேன். இப்போ 30% வச்சு ஸ்லைஸ் கொடுத்து பார்ப்போம். 30% வச்சு ஸ்லைஸ் கொடுத்து ப்ரிவியூ பார்க்குறோம்.
இப்போ வந்து ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது அந்த லைனாக வரது தான் இன்ஃபில் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 30% தான் இருக்கும். இப்போ நான் 100க்கு வந்து மாற்றுறேன். பெரிய பார்ட்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபில் டென்சிட்டி வந்து கம்மியாக வச்சுப்பாங்க. ஸ்ட்ரென்த் தான் இன்ஃபில் டென்சிட்டி பொறுத்து தான் உங்கள் பார்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தால் போதும்னா இன்ஃபில் டென்சிட்டி கம்மியாக வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 100 வந்து வச்சிருக்கேன். நான் 100லேயே தான் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த பார்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஏன்னா த்ரெட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகக்கூடாது. அண்ட் உங்களோட பிரிண்டிங் டெம்பரேச்சர், பெட் டெம்பரேச்சர், நாசல் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து இருக்கும். ஸ்பீடு இருக்கும். உங்களோட பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாரி பிரிண்ட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாரி வந்து உங்களோட பில் பேட் அடிஷன் வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணும்னு பார்த்து வைக்கணும். எல்லா இடத்துக்கும் சப்போர்ட் வந்து வைக்க மாட்டேன் நான். இதுக்கு சப்போர்ட் வைக்க போகிறதுலான்னு பார்த்தீங்கன்னா மிரர் டூல் உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து மிரர் ஆக்கும். எந்த ஆக்சிஸில் வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஆக்சிஸில் இருக்க மாரி மிரர் வந்து பண்ணும். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லைஸ் கொடுத்து வந்து பார்க்குறோம். நான் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லைஸ் வந்து பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக ஸ்லைஸ் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓகேவா இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மெமரி கார்டில் சேவ் பண்ணிட்டு SD கார்டை வந்து எஜெக்ட் வந்து பண்ணிடலாம். எஜெக்ட் பண்ணிட்டு பிரிண்டரில் வந்து என்னோட SD கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு என்னோட பிரிண்டரை வந்து டர்ன் ஆன் பண்ணிடுறேன். நான் எப்பவுமே எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டை வந்து அப்படியே SD கார்டில் வந்து செலக்ட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆப்ஷன்ஸில் போயிட்டு ப்ரிப்பேரில் போயிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுவேன். ப்ரீ ஹீட் பண்ணும்போது நாசில் அண்ட் பெட் ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் வந்து ஹீட் ஆகும் ஒரே டைமில். ஃபிலமெண்ட் வந்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூடரில் கொடுக்கணும். நான் வந்து இந்த ரெட்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெட் கலர் ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம வந்து போடலாம். நீங்கள் அப்படியே பிரிண்ட் ஆர்மேச்சர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாசில் ஹீட் ஆகும். அதுக்கப்புறமா பெட் வந்து ஹீட் ஆகும். தனித்தனியாக ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட நாசில் அண்ட் பெட் ரெண்டுமே வந்து நம்மளோட செட் டெம்பரேச்சருக்கு வந்து அடிச்சு இப்போ பிரிண்ட் ஃப்ரம் TF கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிரிண்டர் வந்து ஓமிங் சீக்வன்ஸை முடிச்சுட்டு பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ நாசிலில் வந்து நான் கிரீன் கலர் ஃபிலமெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிரீன் கலர் ஃபிலமெண்ட் வந்து வெளியே வந்துடுச்சு. இங்கேருந்து நீங்கள் வந்து டியூன் பண்ணிக்க முடியும். ஸ்டாப் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது. டியூன் ஆப்ஷன் உள்ள பண்ணீங்கன்னா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நாசிலோட டெம்பரேச்சர், ஃபேன் ஸ்பீடு. முக்கியமாக பேபி ஸ்டெப் தான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்னோட பெட் வந்து நான் சரியாக லெவல் பண்ணல அப்படின்னா பேபி ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து அதை வந்து சரி பண்ணிப்பேன். பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து நீட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பிரிண்ட் வந்து முடிய ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பக்காவாக வந்து வந்திருக்கு நம்மளோட பிரிண்ட்டு. பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 42 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு இந்த பிரிண்ட் வந்து முடியறதுக்கு. இப்போ வந்து நம்மளோட பெட்ல வந்து நம்மளோட பிரிண்ட்டை வந்து எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத. பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து வந்திருக்கு. லைட்டாக ஸ்ட்ரிங்கிங் இருக்கும். அதை நம்ம லைட்டர் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் நம்மளோட மைக்கில் த்ரெட் வந்து ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம். நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். த்ரெட் வந்து லைட்டாக இருக்கிறதுனால லைட்டாக ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. அது ப்ராப்ளம் இல்லை. லைட்டர் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி சாஃப்ட் பண்ணணும். அந்த த்ரெட் வந்து ஏறிடும். பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. எனக்கு இதுவே போதும் என்னோட ப்ராசஸ்க்கு. அவ்வளோதான் கைஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until then, it's Gopi signing off. Next Sunday, இன்னொரு வீடியோ பார்ப்போம். டாடா, பை.